கோவிந்தா, திருமலைக்கு யாத்திரை போகணும்னு முடிவு பண்ணியிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் ஒரு அன்பான வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது திருமலை தரிசனம் சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு அவசர அப்டேட். சோ கவனமா கேளுங்க. முதல்லே சொல்லிடுறேன், திருமலையில இப்போ கூட்டம் பிரஷ்டா அலை மோதுது. நீங்க டோக்கன் இல்லாம சர்வ தரிசனத்துக்கு போனீங்கன்னா சுமார் 24 மணி நேரம், அதாவது ஒரு முழு நாள் கியூல நிக்க வேண்டிய நிலைமை இருக்கு. எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபுல்லாகி கியூ சீலாதோரணம் வரைக்கும் நீண்டு நிக்குது. அப்பாப்பா, நினைச்சு பார்க்கவே முடியல. சோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல உங்க பயணத்தை எப்படி ஈஸியா திட்டமிடலாம் தான் நாம பார்க்க போறோம். திருமலையோட இப்போதைய நிலைமை என்ன, அடுத்து வரப்போற ஆன்லைன் புக்கிங்ஸ், ஸ்பெஷல் தரிசனத்துக்கான ரூல்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், தரிசனம் அன்னைக்கு என்ன பண்ணணும், அப்புறம் கடைசியா நேற்றைய புள்ளி விவரம்னே எல்லாத்தையும் விரிவா பார்க்கலாம் வாங்க. சரி, வாங்க முதல்ல திருமலையில இப்போ கரண்டா என்ன சிச்சுவேஷன்னு டீட்டெயிலா பார்த்துருவோம். வார இறுதி நாட்கள் காரணமா கூட்டம் கட்டுக்கடங்காம இருக்கு. நேரடியா திருமலையில போய் வாங்குற எஸ்எஸ்டி டோக்கன், அதாவது ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன், இன்னைக்கு காலையில 6:30 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா பாருங்க, ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே எல்லா டோக்கனும் தீர்ந்து போச்சு. அதனால எல்லா கவுண்டர்களையும் மூடிட்டாங்க. இதுல இருந்தே தெரியுது இல்லையா, ஆன்லைன் புக்கிங் எவ்வளவு முக்கியம்னு. ஆமாங்க, இவ்ளோ கூட்ட நெரிசல்ல சிக்காம நிம்மதியா பெருமாளை தரிசனம் செய்ய ஆன்லைன் புக்கிங் தான் நமக்கு கிடைச்ச ஒரு வரம். வரப்போற திங்கட்கிழமை, அதாவது மார்ச் 23ஆம் தேதி ரொம்ப முக்கியமான 3 ஆன்லைன் புக்கிங்ஸ் ஓபன் ஆகுது. இது பக்தர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. குறிச்சு வச்சுக்கோங்க. திங்கக்கிழமை காலையில 10 மணிக்கு அங்க பிரதட்சணம் பண்றதுக்கான இலவச டோக்கன் புக்கிங், அதைத் தொடர்ந்து 11 மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர்களுக்கான பிரேக் தரிசன புக்கிங், அப்புறம் ரொம்ப முக்கியமா மதியம் 3 மணிக்கு வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் சில கடுமையான நோய்களால பாதிக்கப்பட்டவங்களுக்கான சிறப்பு தரிசன புக்கிங் ஓபன் ஆகுது. இப்ப நம்ம பார்க்க போறது இந்த புக்கிங்லே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்பெஷல் தரிசனத்துக்கு யாரெல்லாம் தகுதியானவங்க, என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு விலாவாரியா பார்க்கலாம் வாங்க. இந்த சிறப்பு தரிசனத்துக்கு யாரெல்லாம் தகுதியானவங்க, இது நம்மில் பலருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான சந்தேகம் இல்லையா? வாங்க, இதுக்கான பதிலை இப்போ ரொம்ப தெளிவா பார்க்கலாம். இந்த 2 கேட்டகரிக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனமா பாருங்க. முதல்ல மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ். அவங்களுக்கு 65 வயசுக்கு மேல இருக்கணும். கூட வர்ற உதவியாளர் அவங்களோட கணவர், மனைவி அல்லது நேரடி ரத்த சொந்தமா மட்டும்தான் இருக்க முடியும். அது மட்டும் இல்ல, அந்த உதவியாளருக்கும் 50 வயசுக்கு மேல இருக்கணும். பேர குழந்தைகளை கூட்டிட்டு போக முடியாது. இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கான ரூல்ஸ் என்னன்னா, அவங்களுக்கு வயது வரம்பு கிடையாது. உதவியாளரா யார் வேணாலும் வரலாம், அவங்களுக்கும் வயசு லிமிட் இல்ல. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க தங்களோட 12 வயசுக்கு கீழே இருக்கிற சொந்த குழந்தைங்களை கூட கூட்டிட்டு போகலாம். இந்த வித்தியாசங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு புக் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், ஹார்ட் சர்ஜரி பண்ணிக்கிட்டவங்க, இல்ல டயாலிசிஸ்ல இருக்கிறவங்க மாதிரியான சீரியஸ் மெடிக்கல் கண்டிஷன்ல இருக்கிறவங்களும் இந்த தரிசனத்துக்கு அப்ளை பண்ணலாம். ஆனா கண்டிப்பா இதுக்கான லேட்டஸ்ட் மெடிக்கல் சர்டிபிகேட்டை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணணும். இது ரொம்ப கட்டாயம். சரி, தகுதியெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ எப்படி ஆன்லைன்ல புக் பண்றது, அதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸை எப்படி ரெடியா வச்சுக்கணும்னு பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். நல்லா கேட்டுக்கோங்க. புக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஆதார் கார்டையும் உங்க கூட வர்ற உதவியாளரோட ஆதார் கார்டையும் பக்கத்துல வச்சு ரெண்டையும் சேர்த்து ஒரே போட்டோவா எடுத்துக்கோங்க. அந்த போட்டோவோட சைஸ் 1 MBக்கு கம்மியா இருக்கணும். ஃபார்மேட் வந்து JPG அல்லது PNGல இருக்கணும். இதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா புக்கிங் டைம்ல டென்ஷன் இல்லாம ஈஸியா புக் பண்ணிடலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. நீங்க தனியா, அதாவது ஒருத்தருக்கு மட்டும் இந்த ஸ்பெஷல் தரிசனத்தை புக் பண்ணீங்கன்னா, திருமலையில ரூம் புக் பண்றதுக்கான ஆன்லைன் லிங்க் உங்களுக்கு வராது. பக்தர், உதவியாளர்னு 2 பேருக்கும் ஒரே புக்கிங்ல டிக்கெட் எடுத்தா மட்டும்தான் ரூம் புக்கிங்கான லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். சோ இதை மனசுல வச்சுக்கோங்க. சூப்பர். இப்போ நீங்க வெற்றிகரமா புக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். தரிசனம் அன்னைக்கு திருமலையில என்ன பண்ணணும், எங்க போகணும், என்னென்ன வசதிகள் இருக்கு, வாங்க பார்க்கலாம். தரிசனம் அன்னைக்கு மதியம் கரெக்டா 1 மணிக்கு சவுத் மாட வீதியில இருக்கிற இந்த ஸ்பெஷல் வெயிட்டிங் ஹாலுக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். சரியா 3 மணிக்கு கியூ நகர ஆரம்பிக்கும். பொதுவா ஒரு 3:45 மணியிலிருந்து 4:15 மணிக்குள்ள நீங்க நிம்மதியா சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். அந்த வெயிட்டிங் ஹால்ல உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்கு. கவலையே படாதீங்க. SV மியூசியம் கிட்ட இருந்து வெயிட்டிங் ஹாலுக்கு வரத்துக்கு இலவசமா பேட்டரி கார் வசதி இருக்கு. உங்க மொபைல், லக்கேஜ் வைக்க லாக்கர் வசதி, சூடா அன்னப்பிரசாதம், நல்ல குடிநீர், பாத்ரூம்னு எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு உதவி செய்ய ஸ்ரீவாரி சேவகர்கள் அங்கேயே இருப்பாங்க. இப்ப நாம பார்த்த தகவல்லாம் உங்க பயணத்தை சரியா திட்டமிட ரொம்ப உதவும். இந்த கூட்ட நெரிசலை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக நேத்து, அதாவது மார்ச் 21ஆம் தேதி திருமலையோட தரிசன புள்ளி விவரங்களை ஒரு தடவை வேகமா பார்த்துடலாம். பாருங்க, நேத்து ஒரே நாள்ல மட்டும் மொத்தம் 29,000 பக்தர்கள் ஏழுமலையான தரிசனம் செஞ்சிருக்காங்க. அவங்க உண்டியல்ல செலுத்தின காணிக்க மட்டும் 3,36,00,000 ரூபாய்.
நேற்றைய சர்வ தரிசனத்தோட காத்திருப்பு நேரம் 20 மணி நேரம். பாத்தீங்களா, நாம ஆரம்பத்துல சொன்ன கூட்ட நெரிசலுக்கு இதுதான் ஆதாரம். இந்த மாதிரி நீண்ட நேரம் காத்திருக்கிறத தவிர்க்க ஆன்லைன் புக்கிங் எவ்வளோ முக்கியம்னு இது மறுபடியும் நமக்கு புரிய வைக்குது. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். உங்க திருமலை யாத்திரை இனிமையாவும் எளிமையாவும் அமைய அந்த ஏழுமலையானையை நாங்க வேண்டிக்கிறோம். இது மாதிரி வேற என்னென்ன புதிய தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கோவிந்தா கோவிந்தா.